ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹாப்பி குக்கிங். இன்றைக்கி நம்ம யார் வேணாலும் பேக் பண்ணுற ஒரு ஈஸியான சிம்பிள் கேக் தான். மார்பிள் கேக் ஒரு ஜீப்ரா கேக் நம்ம எது வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் நான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவில் அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நல்லாவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ விட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பவுலில் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தோ இல்லைனா அந்த பால் காய்ச்சாத பாலோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது கூட நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிரானுலேட்டரை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதை பவுடர் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு மில்கில் டிசால்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லை வேறு ஏதாவது எசன்ஸ்னால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் ஆயில் எடுக்கலாம். ஆயிலுக்கு பதில் பட்டர் மெல்ட் பண்ணி அதுவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எக்லெஸ் வெர்ஷன் தான். ஸோ யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக கலந்து கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாவு போட்ட உடனே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக மாவு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் பேட்டர். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் பீட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக உடனே மிக்ஸ் ஆகிடும். நம்ம விக்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம கொக்கோ பவுடரை வச்சுட்டு ஒரு சாக்லேட் பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ரௌன் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் மெல்டட் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட விஷ் தான். நீங்கள் கொக்கோ பவுடர் எடுக்கலைன்னா மெல்டட் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் இப்போ கொக்கோ பவுடரும் பாலும் தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கலக்கி வச்சுருக்க ஒயிட் பேட்டர்லேருந்து ஒரு 30% நம்ம இந்த கொக்கோ பவுடர் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். மீதி 70% நம்ம ஒயிட் பேட்டராகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒயிட் பேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எக் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். இது அதனால் நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இன்கேஸ் ஓவன் இல்லைன்றவங்க குக்கரில் நல்லா அடிகனமான குக்கர் எடுத்து அதுக்கு கீழே 1 இன்ச் அளவுக்கு உப்பு பரப்பி விட்டுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கேஸ் கட் போடாதீங்க. மூடி போட்டு விசில் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டர் எடுத்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் மீடியம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக்கும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்னில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேக் டின் ரெடி பண்ணிக்கிறேன். நான் அலுமினியம் டின் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கண்டிப்பாக பட்டர் ஷீட்டு போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம நான் நான்ஸ்டிக் பேன் எடுக்கலை, அலுமினியம் தான் எடுத்திருக்கேன். ஸோ கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அதில் கேக் ஒட்டிச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பட்டர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் கொக்கோ பவுடரை பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் ஒயிட் பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சென்டராக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதே மாதிரி கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்குதோ, இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பிளாக்கு இல்லை ஒயிட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் பேக்கில் வச்சு நீங்கள் இன்னொரு கலரை நீங்கள் கொடுக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். ப்ரெட் லோஃப் பேன்லேயும் நம்ம இதை செய்யலாம். இப்போ மேலே உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் பேக் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு ஓவனில் 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட சூப்பர் அண்ட் சாஃப்டான ஜீப்ரா கேக் ஆர் மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.